இருந்தது. அது என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று உணர்ச்சி வசப்படாம ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார் லியோபார்ட் அசத். ஏன் இவங்க இஸ்லாத்துக்கு மேல இவ்வளவு காட்போட இருக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலை நாட்டவர்கள் முகமது என்று அழைக்க மாட்டார்கள், மேஹவுன் என்ற வார்த்தையினால் தான் அழைப்பார்கள். மேஹவுன் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பிசாசு என்று ஒரு பொருள். இது அவர்கள் வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, தங்களுடைய குழந்தைகளுக்கும் படித்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதே சொல்லாட்சியில் தான் பிற்காலத்தில் சத்தானிக் வர்சஸ், சாத்தானின் வசனங்கள் திருக்குரானில் கலந்திருக்கிறது என்று கதை எழுதினானே சல்மான் ரஷிதி, அவனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு இதே சொல்லை மேஹவுண்ட் என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினான். லியோபார்ட் அசத் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து சொன்னார்கள். ஏன் இவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித இனத்துக்கு இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி அழகிய முன்மாதிரியை இவர்கள் ஏன் பிசாசு என்று அழைக்கிறார்கள்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கேதான் அவர் கண்டெடுத்தார். சகோதரர்களை 637 ஜெருசலம் கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையிலே வெற்றி கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஜெருசலத்தை ஒப்படைத்த அந்த தளபதி சொன்னான், இந்த சிரியா ஷாம் எல்லாம் எப்படி தெரியுமா, பாலைவனத்தில் வாழக்கூடியவனுக்கு தண்ணியே கிடைக்காத பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் கனிவர்க்கங்களும் தண்ணீர் வளங்களும் உள்ள ஒரு இடத்தை நீங்கள் அடைகிறீர்கள். இந்த இடத்தை நான் விட்டு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மண்ணை பார்த்து சொன்னான், இந்த அழகிய மங்கையே என்று அந்த மண்ணை அழைத்தான். மங்கையே, உன்னை நான் விட்டு செல்கிறேன், ஆனால் என்னுடைய தலைமுறை மீண்டும் வந்து இதை மீட்கும் என்று சொல்லிவிட்டு முஸ்லிம் தளபதிகளை பார்த்து சொன்னான், நாங்கள் வீரத்தை கொண்டும் பணத்தை கொண்டும் காப்பாற்றிக் கொண்டிருந்த அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த நிலத்தை எளிமையை கொண்டும் இறைவனுடைய பக்தி என்பதை கொண்டும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்களா, பார்த்துக் கொள்கிறேன் என்று திரும்ப சென்றான். சகோதரர்களே, இது அவர்களுடைய மனங்களிலே இருந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. எப்போ கிபி 637 நடந்த சம்பவம் காலம் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏறத்தாழ 400 வருடங்களுக்கு பிறகு 1095 2 முரட்டு கூட்டம் அவங்க கையில கிடைச்சது. ஒன்னு வைக்கிங், இன்னொன்னு மாகியார்ஸ். நீங்க டென்மார்க்னு பேசுறமே, அந்த டென்மார்க் தான் அந்த வைக்கிங் என்ற ஒரு முரட்டு கூட்டம். எப்படி நம்ம ஊர்ல ரவுடிகள் எல்லாம் சேர்த்து 50 ரூபாயும் ஒரு பாட்டில் தண்ணியும் வாங்கி கொடுத்து முஸ்லீம்களை கொலை செய்யணும்னு சொல்றானோ, அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தினானுவோம். எப்படின்னா இந்த 2 முரட்டு கூட்டங்களையும் போப் அர்பன் II என்பவர் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஏவி விட்டார். ஏவி விடுகின்ற போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சிலுவையை கையிலே கொடுத்தார். ஏனென்று சொன்னால் அந்த 637 தளபதி சொன்னான் பாருங்கள், எளிமையை கொண்டும் இறை பக்தியை கொண்டும் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று. ஆகவே பக்தி தான் இவர்களை வெல்ல முடியும் என்பதற்காக சிலுவையை கையிலே கொடுத்து ஒரு கையிலே வாளையும் கொடுத்து அனுப்பினான். இதுதான் நாம் வரலாற்றில் சிலுவை போர்கள் என்று நினைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். முதல் சிலுவை போரில் முஸ்லிம்கள் சரியா அடி வாங்கின. அந்த வரலாற்றை எழுதுகின்ற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் பைத்துல் முகஸ்ஸிலே இந்த ஐரோப்பிய வீரர்கள் நுழையும் போது முழங்கால் அளவுக்கு முஸ்லிம்களுடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது என்று வர்ணிப்பார்கள். அதை சொன்னா ரொம்ப இழுத்துட்டு போயிரும். மூன்றாவது சிலுவை போரில் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி அவர்கள் 2,40,000 கிறிஸ்தவ படைகளை 60,000 முடிகிறது என்று சொன்னான். எப்போ? 1917. 900 வருடங்கள், இன்னும் சொல்ல போனால் 900 இயர்ஸ் ஒரு பகையை அவர்கள் வளைத்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
1917 24 நமக்கு இருந்த ஒட்டுமொத்தமான தலைமை கிலாபத்தை நாம் இழந்தோம். துருக்கியை மையம் கொண்டு இருந்த முஸ்லிம்களுடைய தலைமையை நாம் இழந்தோம். இன்னொரு ஆங்கில தலைமை